பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் லூக்கா 1 இறை வார்த்தைகள் 30. வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆம் பிரியமானவர்களே, வானதூதர் மரியாளை நோக்கி, மரியாவே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் அப்படின்னு சொல்லி வானதூதர் அறிவிக்கிறார் மரியாளுக்கு. மரியாளுக்கு சொல்வது போலதான் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர், நீ அஞ்ச வேண்டாம், எதை குறித்து நீ கலங்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலையோடு எந்திக்கிறோம். காலையில் எந்திக்கும் பொழுதே ஒரு கவலை. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், இருந்து ஒரு கவலை. சில பேருக்கு உணவில்லைன்னு கவலை. சில பேருக்கு நோயை குறித்து கவலை. சில பேருக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை. இப்படி பிள்ளைகளுடைய கல்வி எல்லாத்தையும் குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகளை நம்ம அடைந்துள்ளோம். அதனால தான் நம்மளை ஒரு வானதூதர் போல ஒருவர் மூலமாக நம்மளோடு ஆண்டவர் பேசுகிறார். மரியாவை எப்படி பார்த்து அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொன்னாரோ, அதே போல நம் ஒவ்வொருவரையும் நீ அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். கடவுளின் அருள், அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டடைய போகிறோம். அப்போ கடவுளின் அருளை நம்மளுக்கு தந்துட்டோன்னா அவர் இரக்கம், அவருடைய கிருபை, அதுதான் கடவுளுடைய அருள். அப்போ அவருடைய அருள் கொடைகளை நம்மளுக்கு தந்துட்டோன்னா நம்ம என்ன செய்ய போகிறதில்ல? கவலைப்பட போகிறதில்ல. அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது அவர் அருளை நம்மளுக்கு மிகுதியாக தருகிறார். பிரியமானவர்களே, தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அருள், இரக்கம், கிருபை நம்மளை சூழ்ந்து இருப்பதால் தான் நம்ம என்ன செய்ய முடியுது? நம்மளால் வாழ முடியுது. அதனால தான் ஆண்டவர் நம்ம அஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார்? நீ அஞ்சாத, நான் உன்னை பார்த்து கொள்வேன், உன் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடு, ஏனென்றால் உண்மையில் எனக்கு அக்கறை உண்டுன்னு சொல்கிறார் ஆண்டவர். நம்ம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம். திரும்ப திரும்ப அந்த கவலைக்குள்ளேயே நம்ம என்ன செய்கிறோம்? போய்கொண்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப போகிறோம். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் தேவைகள் அனைத்திலும் பாதுகாப்பார். என்ன தேவைகளாய் கூட இருக்கலாம், மருத்துவ செலவுகளாய் கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைவை தரப்போகிறார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை கிடச்சிட்டா ஆமேன் என்று சொல்லி விசுவாசிக்கணும். நம்ம சொல்லி விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே அவரால் எல்லாமே ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம விசுவாசத்தோடு அவரை அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்னது போல அவருடைய கிருபை, இரக்கத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் கலங்கக்கூடாது, அஞ்சக்கூடாது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஏசப்பா, ஆவியானவரை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இதில் சப்ஸ்கிரைபராக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட ஆமாண்டவரை உம்முடைய நலன்களாலும் கிருபையாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஆமாண்டவரே ஏசப்பா நீர் நிறைவு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.